வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சிக்கியது திமுக வீடியோ. தேர்தல் ரத்தாகிறதா? தமிழக அரசியல் களத்தில் அடுத்த கட்ட பரபரப்பு. உண்மைதானா என்று கேட்பீங்க. அதை பற்றி தாங்க விரிவா பேச போறேங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல வீடியோவை பாருங்க. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்துள்ள நிலையில் கோவையில் திமுக சார்பில் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் திமுகவினர் பரிசு பொருட்கள் வழங்கி இந்த மாதிரி வீடியோக்கள் இணையதளத்துல ஏகப்பட்டவை இருக்கிறது. இதுல என்ன பியூட்டி தெரியுமா? இதுல தலைவருடைய பெயர் இருக்குது, தலைவர்களுடைய போட்டோ இருக்கிறது, யாரு கொடுக்கறாங்க அப்படின்னும் இருக்கிறது. இன்னும் திமுகவில் வேட்பாளர் தேர்வே நடக்கல, ஆனால் நான் தான் இந்த தொகுதியில் நிற்க போறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் பரிசு பொருட்களை அண்டா அண்டாவா குண்டா குண்டானா அடுக்கடுக்கா கொண்டு வந்து வரிசையா தந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுல திமுக காரனுடைய பணம் கட்டுக்கட்டா பிடிபடுது. ஆனாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்றதுதான் கேள்விக்குறியாகிறது. அதிக பரிசு பொருட்கள் கைப்பற்றப்பட்டால் வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த மாதிரி இந்த தேர்தலையும் நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தும் திமுக காரங்க எந்தவித அச்ச உணர்வும் இல்லாம இப்படி வாரி வாரி தராங்கன்னா எந்த துணிச்சல்ல தராங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுதோ, ஊடகத்துல எது பிரேக்கிங் நியூஸா போட சொல்லுதோ அதுவும் பின்னாடி அல்லவா ஓடுறாங்க. களத்துக்கு போகணும், எங்க திமுக காரன் பரிசு பொருட்களை கொடுக்குறான்னு பார்க்கணும். கையங்களவுமா பிடிச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் அலுவலர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கலெக்டரும் இன்னைக்கு தேர்தல் அதிகாரி. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு திமுக காரங்க பண்ற அட்டுவியத்தை களத்தில் கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா, அதிக பரிசு பொருட்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த தொகுதியினுடைய தேர்தலாவது குறைந்தபட்சம் நிறுத்துவாங்க. ஆனால் திமுக காரங்க அடித்து வைத்திருக்கின்றார்கள் கொள்ளை. ஆம்புலன்ஸ் மூலமாக பணத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டாங்க. இனிமே விநியோகம் பண்ண வேண்டியதுதான். பணமாக கொடுத்தோம்னா புடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் பரிசு பொருட்களாக வாரி வாரி தருகின்றார்கள். ஆனாலும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க ரஜினிகாந்த் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான அச்சமும் இருக்குதா பாருங்களா இந்த திமுக காரங்களுக்கு. அண்ணாமலை போன்ற அரசியல நல்லா தெரிந்தவங்க கூட ரஜினிகாந்த் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்தை பற்றி தப்பா பேசிட்டாராம். ஏன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்னைக்கு பேசினாரு? என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் நம்ம ரஜினிகாந்தை தப்பா பேசினதுக்காக கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் ரஜினிகாந்தனுடைய ஆளுமையானது ரஜினிகாந்துக்கு தெரியாதா? ரஜினிகாந்த திமுக மிரட்டிச்சா மிரட்டலையா என்பது ரஜினிகாந்துக்கு தெரியாதா? அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்தை பத்தி பேசினார்னு வச்சுங்களேன், ரஜினிகாந்த் தானே பதிலடி கொடுக்கணும். யோ ஆதவ் அர்ஜுனா, உங்க தலைவர் பெரிய ஆளா இருக்கலாம்யா, அதுக்காக என்னையா நீ சிறுமப்படுத்துற? திமுக என்ன எப்பயா மிரட்டுச்சு, ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு ரஜினிகாந்த் தானே கேட்கணும். மிரட்டினாங்களா இல்லை என்ற விவரத்தை ரஜினிகாந்த் தானே வெளியே சொல்லணும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மிரட்டினாங்க திமுக காரங்க அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாருன்னா அது உண்மையா பொய்யா என்று வாய் திறக்காத ரஜினிக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் 5 நாளைக்கு பிறகு எதற்காக முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? தமிழகத்துல போய் திமுகவில் இல்ல திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அநியாயங்களை மக்கள் முன்பாக கொண்டு போய் சேர்க்காம இப்படி பரிசு பொருட்களை வாரி கொடுக்கின்றதை தடுத்து நிறுத்தாம நீங்க ரஜினிகாந்த் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்ப ரஜினிகாந்துக்கு முட்டு கொடுத்து என்ன ஆக போகுது? ரஜினிகாந்துக்கு வாக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்நேரம் ரஜினிகாந்த் விஷயமானது வைரலா இருக்காது. திமுக காரனே அதை மூடி இருப்பான். ரெண்டாவது, திமுக காரன் தானே ரஜினிகாந்த் மிரட்டினா. அப்படி திமுக காரன் ரஜினிகாந்த மிரட்டினானா அந்த விஷயம் இப்ப வெளியே வருதுன்னா, அப்ப ரஜினிகாந்தனுடைய ஆதரவாளர்கள், ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்களே. இப்ப ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறாரா? வெளிப்படையா என்னைக்கா தெரிவிச்சிருக்கிறாரா? திமுக குடும்பத்திலிருந்து விலகி நிற்கின்றாரா ரஜினிகாந்த்? இல்ல திமுகவினர் எடுக்கின்ற படத்தை நடிக்காம எங்கேயாவது விலகி நிற்கின்றாரா? சொல்லுங்க பார்க்கலாம். ரஜினிகாந்த் அண்ணன் தண்ணி புழைக்குன்னு திமுகவுடன் நல்ல நட்பில் இருக்கிறாரு. அப்போ
திமுக காரன் ரஜினிகாந்துடைய ஆதரவு வாக்குகளோ ரஜினி வாக்குகளோ நம்மளை விட்டு போயிடுன்னு வருத்தப்பட்டிருந்தான்னு வச்சுங்களேன், இந்நேரம் அவன் தானே பதிலடி கொடுத்துருப்பான். யோ ஆதவாச்சுனா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா, நாங்க எப்பயா வந்து இந்த மாதிரிலாம் திட்டினோம், இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காரு பாரியா, இந்த மாதிரி அந்த காலத்துல அதிமுக என்ன பேசிருக்காங்க பாரியா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பேசுறாங்க பாரியா அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையில் வந்து எத்தாந்து அன்றைய காலகட்டத்தில் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி ரஜினிக்கு எதிராக பேசின விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்த மாட்டான். அப்போ திமுக காரன் ரஜினி மீது இந்த அளவுக்கு நம்ம பெயர்ல அவதூறு பரப்புறாங்களே, ரஜினிகாந்த் ரசிகர்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா, இந்த தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அல்லவா அப்படின்னு நினைச்சிருந்தானா திமுக காரன் இந்நேரம் அச்சப்பட்டு ரஜினிகாந்த் விஷயத்தை மூடி மறைச்சிருப்பானா இல்லையா, ஊத்தி மூடி இருப்பானா இல்லையா. ஒரு பக்கம் நம்மளை எல்லாரும் ரஜினிகாந்த் பக்கம் அனுப்பி வச்சுட்டு இவன் ஒவ்வொரு ஊர்லயும் போய் பரிசு பொருள் கொடுத்துருக்கான், கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்துட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ்ல போகின்ற பொழுது தடுத்து நிறுத்தாத காவல்துறை இல்ல எதிர்கட்சிகள் இன்னைக்கு களத்துல எல்லாரிடையும் போய் விநியோகம் பண்றாங்க. இங்க வெற்றி என்பது சமநிலை கிடையாது, வாக்கு என்பது பணம் கொடுத்து வாங்கப்படுகிறது. பரிசு பொருட்களுக்காக தமிழக மக்கள் தன்மானத்தை அடகு வைக்கின்றார்கள். இதை தடுத்து நிறுத்தி நியாயமான தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனானது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களை உடனடியாக மாற்ற வேண்டும். இல்லையா எதிர்கட்சிகள் இப்போதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்கெல்லாம் செயல்படுறாங்க அவங்களை எல்லாம் லிஸ்ட் கேட்டு வாங்கி அவனுடைய செயல்பாடுகளுடைய கடந்த காலத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அவர்களை தேர்தல் பணியில் இருந்தே மாற்றி வேறொரு பணிக்கு அனுப்பி அங்கிருக்கிறவங்களை தேர்தல் பணிக்காக அனுப்பணும். ஆனா இந்த தேர்தல் கமிஷனானது இன்னும் பொறுப்பு டிஜிபி அப்படியே விட்டு வச்சிருக்காங்க, இன்னும் தலைமைச் செயலாளரை விட்டு வச்சிருக்காங்க. ஏன் மேற்கு வங்காளத்தில் மாத்தினாங்களே இங்க மாத்தக்கூடாதா? மொத்தத்தில் தேர்தல் ஆணையமானது இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? இந்த வீடியோலாம் யார் எடுத்து போடுறது? சாதாரணமாக நடுத்தருவில் பரிசு கொடுக்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்ட ஒரு அடிப்படை தொண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து போடுறான். பாருங்க சாமி, திமுக காரங்க பிரிண்ட் பண்ணி பேர் அச்சடிச்சு பகிங்கரமா கொடுத்துட்டு வராங்க பாருங்க பரிசு பொருட்களை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்தலம் முழுவதுமே வந்து திமுகவினர் பரிசு வழங்குவத போட்டோவும் வீடியோவும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இத்தனை பேர் பரிசு வாங்குவது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியலையா, இல்ல பரிசு கொடுக்கறாங்களே அவங்கள பற்றியான விவரமான தேர்தல் ஆணையத்துக்கு தெரியலையா, இல்ல காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறையை சார்ந்தவர்களும் எங்க இருக்கிறாங்க? இன்னைக்கு திமுக ஆட்சி முடிந்து 3 நாளோ 4 நாளோ ஆகுது. ஸோ இந்த 4 நாள்ல ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய கைப்பாவையாக மாறிட்டு இருப்பாங்களே என்ன, இல்ல தேர்தல் ஆணையம் சொல்றதை கேட்டு செயல்படுவாங்களா என்ன? அப்படி செயல்படுறதா இருந்ததுன்னு வச்சுங்களேன், முரசொலியில நம்ம முதலமைச்சரை வாழ்த்தி தமிழக அரசாங்கத்தின் திட்டத்தை வாழ்த்தி விளம்பரம் வந்து அந்த விளம்பரத்தை அல்லவா தடுத்து நிறுத்திருப்பாங்க அரசு அதிகாரிகள். ஏயா மொத்த முரசொலியும் பறிமுதல் பண்ணு. எப்படி வந்து தேர்தல் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்ட பிறகு எப்படி விளம்பரம் கொடுக்கலாம்? அப்படி விளம்பரம் வந்த பத்திரிகைகள் மொத்தமா முடக்கு அப்படின்னு களத்தில் இறங்கி முடக்கிருக்கலாம் இல்லையா? இல்ல இந்த மாதிரி சட்டவிரோதமாக செயல்பட்டவன் யாரு? சட்டவிரோதமாக விளம்பரம் கொடுத்தவன் யாரு? இல்ல தமிழக அரசாங்கத்தின் சார்பில் டிபிஆர்ல யார் விளம்பரம் கொடுத்தது? புடுறாவன அவனை மாத்துறா அப்படின்னு சொல்லிவிட்டு முரசொலியில திமுக அரசினுடைய சாதனைகள் சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்தவன் தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு அவனை பார்த்து மாத்திருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் மாத்திட்டாங்களா? அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காலியாவதா இல்லையா? அதாவது அதிமுக யாரோ ஒரு ஒன்றிய செயலாளர் 1 லட்சம் ரூபாய் பிடிச்சு மூட்டாங்களாம். அதை டிவியில் 24 மணி நேரம் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் லாரியாக ஏன் டாடா ஏஸாக ஏன் ஆம்புலன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டா மூட்டையா பணம் போது அந்த பணமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடகத்துக்கு தெரியலையா? ஏயா எதிர்கட்சிகள் தான் இதெல்லாம் காட்டி கொடுக்கணும், அவங்க எங்க காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சிகள் தான் விஜய் வருவாரா அப்படின்னு ஒரு சில பேரும், விஜய் வேண்டாம் என்று ஒரு சில பேரும், இன்னொன்னு திமுக கூட்டணி பெருசா இருக்கிறது, CNN நியூஸ் 18 தொலைக்காட்சியில திமுக ஆதரவா கருத்து கணிப்பு வந்துருச்சு, நாம வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா இப்படி அல்லவா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. திமுக மட்டும்தான் இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுல இன்னொரு கொடுமை பாருங்க, நம்முடைய டிவி காரங்க அவங்களும் இன்னைக்கு திமுக எதிர்க்கிறத விட்டுட்டு அந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி ரஜினிகாந்த் என்ன பேசினார் தெரியுமா அப்படின்னு அதை எடுத்து பரப்பிட்டு இருக்கா. நீங்களாம் யோகி சிகாமணியாடா, ஆதவாஜினா மட்டும்தான் ரஜினிகாந்த் வந்து திட்டாரா,
வேற யாரும் நீங்களாம் திட்டவே இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த காலத்துல என்ன பேசினாங்களோ அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க திமுக காரங்க அழகா பரிசு பொருட்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து, ஏங்க இன்னொரு வீடியோவில் வருது, நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டி பார்மலா ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதை பற்றி விவரமாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்படி ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்துக்கு சவால் விடுகின்ற வேலையில திமுக இறங்கி இருக்குது. திமுக என்னைக்காவது ஒரே ஒரு நாள் நீதிமன்றத்தை மதித்திருக்கிறதா, இல்ல காவல்துறையை மதித்து அவங்களுடைய கைகளை கட்டவிழ்த்து விட்டு சுதந்திரமா செயல்படுங்க அப்படின்னு விட்டு இருக்கிறதா? ஆட்சியில இருக்கின்ற போதுதான் அப்படின்னு பார்த்தா, ஆட்சியில இல்லாத பொழுதும் ஒட்டுமொத்த காவல்துறையும் ரகசியமாக கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு தான் இருக்கிறது. குறைந்தபட்சம் அதிமுக காரங்க இன்னைக்காவது சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஒரு போராட்டம் நடத்துறாங்களே, அதுவே மகிழ்ச்சியா தான் இருக்கிறது. ஏன்னா தேர்தல் ஆணையமானது 30ஆம் தேதி தான் மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த 17ஆம் தேதி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டமானது நம்ம நடத்துறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. இல்லைன்னா இந்த போராட்டம் கூட நடத்த முடியாது. திமுக எவ்வளோ ஸ்மார்ட் பாரு, 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை நடத்திடுறான், 15ஆம் தேதியே பரிசு பொருட்களை கொண்டு போய் எங்கெங்க சேர்க்கணுமோ அங்கேயே சேர்த்துறான். ஏன்னா திமுக காரனுக்கு தெரியுது 15ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ திமுக காரன் எல்லாவற்றிலும் கணக்கு, எப்பப்ப என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சே முடிச்சிடறான். ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க அதிமுகவோ இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களோ இன்னும் தொகுதி உடன்பாடு கூட பேசி முடிக்கலன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்ல, தொகுதி உடன்பாடுகளை பேசி முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வேல்முருகன் ஒருத்தர் இருக்கார். அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா எவ்வளவு நல்லது தெரியுமா? வன்னிய பெருங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் 90% அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வேல்முருகன் 10 எடப்பாடி பழனிசாமிக்கு சமம். என்னையா சொல்ற அப்படின்னு கேட்பீங்களா? அந்த அளவுக்கு பேசுவான். இந்த வேல்முருகன் கிட்ட இளைஞர் பட்டாளம் இருக்குது, மற்றவங்க கிட்ட இருக்குது என்னன்னு எனக்கு தெரியாது. அண்ணாமலை விட வேல்முருகன் பேச்சில சிறந்தவர். நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளிவந்த பல தொண்டர்களையும் நிர்வாகிகளும் வேல்முருகன் தான் அரவணைத்திருக்கின்றார். ஸோ வேல்முருகனை அரவணைப்பதன் மூலமாக வட மாவட்டங்களில் இன்னும் அதிமுக வெற்றியை உறுதிப்படுத்தலாம். அதற்கான வேலையை பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, அப்படியே செய்தியாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அலட்சியம்னா அலட்சியம், அதே மாதிரி காலதாமதம்னா காலதாமதம். இரண்டாவது, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஸோ அதனால எனக்கு தெரிந்து தேர்தலை எதிர்கொள்வதில் திமுக காரனை அடிச்சுக்கவே முடியாது. பரிசு பொருட்களை அள்ளி உர்றாம்பாரு, யார் தொடறான் பார்க்கலாண்டா அப்படின்னு களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் எப்படி நியாயமாக நடக்கும் சொல்லுங்க? எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் எத்தனை மாநில தேர்தல் நடந்தாலும் சரி, தமிழகத்தில் மட்டும்தான் பணம் அதிகமாக புழங்கும் என்ற விஷயம் நல்லா தெரியும். அப்போ தேர்தல் ஆணையமானது ஒவ்வொரு முறையும் ஏதோ எதிர்கட்சிகள் 1000, 2000, 3000, 4000 எடுத்து போனா கூட இந்த பணம் எதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்திலும் போய் ஓடி போய் பிடிச்ச கதை 2021 பார்த்தோம். ஏன்னா 50,000 இருந்தால் தான் பணத்தை பிடிக்கணும். ஆனா தேர்தல் ஆணையமானது 2021 திமுக கார போன் பண்ணி சொன்னான், நைட்லாம் பணம் விநியோகம் பண்றாங்க, அவர் கையில பாருங்க பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் கிடையாது காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் பிடிக்கிறாங்க. 2000 ரூபாய் கையில பிடிப்பட்டது, 3000 ரூபாய் கையில பிடிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல குறைந்த அமௌண்ட்டுகள் கூட அதிமுகவினர்கிட்ட இருந்து கைப்பற்றினார்கள். இன்னைக்கு கட்டுக்கட்டா போது. இது வரைக்கும் ஒத்த செய்தி, திமுகவினர் பாத்தீங்கன்னா பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க, கையங்கலமாக பிடிச்சார்கள் அப்படின்னு முன்னணி ஊடகம் என்று தங்களை அடையாளம் காட்டிக் கொடுக்கின்ற அந்த ஊடகத்தில் எங்கேயாவது வருதா? இல்ல. எங்கேயாவது அதிமுக காரன் எதனா பண்றானா பாரு, அவனை லபுக்குன்னு பிடிச்சு கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரையும் மாற்ற முடியுமா என்று கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில பேரை மாற்றலாம். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உத்தரவிடுகின்ற பதவியில் இருப்பாங்க தெரியுமா, அங்க போய் நீ அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு, அந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக உத்தரவிடுகின்றார்கள் தெரியுமா, அந்த இடத்தில் இருக்கின்ற அதிகாரிகளை மாற்றி வேறு ஒரு துறைக்கு அனுப்பிட்டு நடுநிலையா இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் அதிகாரிகளை கூட தேர்தலுக்காக வரவழைச்சு இங்க உத்தரவிடுகின்ற இடத்துல உட்கார வச்சு இங்க தேர்தலை சுதந்திரமா நடத்தலாம். ஆனா இவ்வளோ பரிசு பொருட்கள் அதுலயும் தேர்தல் அறிவித்த பிறகு வாரி இறைக்கிறாங்கன்னா, அதுலயும் பேர் போட்டு இறைக்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் மீதும் பயம் அல்ல, அந்த தேர்தல் முறையா நடக்குதா என்று கண்காணிக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீதோ இல்ல காவல்துறை அதிகாரிகள் மீதோ திமுகவுக்கு பயமே இல்லை. எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அமைச்சர் முதற்கொண்டு பரிசுகளை வாரி இறைக்கின்றார்கள்.
ஏன்னா போக போக அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளும் உஷாராயிட்டாங்கன்னா இன்னைக்கு திமுகவுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக போராட்டம் நடத்துறாங்க. அதில் தான் மும்முரமா இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் பரிசு பொருட்களை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பரிசு பொருட்களை வாரி வாரி கொடுக்குறாங்க. சரி நண்பர்களே, இந்த தேர்தல் ரத்தானா நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். திமுக காரன் எவ்வளவு பணம் வச்சுனா எல்லா பணத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தேர்தல் ரத்து பண்ணிடணும். அப்பதான் பாத்தீங்கன்னா மீண்டும் பணம் கொடுக்க, பரிசு பொருட்கள் கொடுக்க திமுக ஒன்றும் இருக்காது. அதனால கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருந்து திடீர்னு தேர்தல் ரத்து பண்ணணும். ரத்து பண்ணி மற்ற மாநிலங்கள்லாம் தேர்தல் நடத்தி முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த பிறகு அதுக்கப்புறம் தமிழகத்துக்கான தேர்தல் நடத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.